திருச்சியில் ரொம்ப பிரபலமான கோயில்னா அது எல்லாருக்கும் தெரிஞ்ச மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோயில் தான். ஆனால் இன்னொரு சிறப்புமிக்க கோவிலும் அங்கே இருக்கு. அதுதான் உறையூர் வெக்காளியம்மன் கோயில். இந்த கோயிலோட ஒரு விஷயம் உங்களை நிச்சயமா ஆச்சரியப்படுத்தும். இந்த கோயிலில் வெக்காளியம்மன் மேற்கூரை இல்லாம வானமே கூரையா வெட்ட வெளியில தான் அமர்ந்திருப்பாங்க. இப்படி வெக்காளியம்மன் வெட்ட வெளியில அமர்ந்திருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு முக்கிய வரலாறு இருக்கு. முற்கால சோழர்களோட தலைநகரா உறையூர் இருந்தப்போ வன்பராந்தகன் என்ற மன்னன் ஆட்சியில சாரம முனிவர் என்ற ஒரு முனிவர் ஒரு அழகான நந்தவனம் அமைச்சு அதுல அழகான வண்ண பூக்களை பயிரிட்டு வளர்த்து வந்தார். அந்த பூக்களை திருச்சி மலைக்கோட்டையில இருக்கிற தாயுமானவர் சுவாமிக்கான பூஜைக்காக அவர் பயன்படுத்திட்டு வந்தார். ஆனா இந்த அழகான பூக்களை பார்த்த ஒரு வணிகன் இந்த பூக்களை மன்னர்கிட்ட கொடுத்தா அவரோட ஆதரவை பெறலாம்னு நினைச்சு முனிவருக்கு தெரியாமலே அங்கிருந்த பூக்களை பறிச்சு திருட்டுத்தனமா மன்னர்கிட்ட கொடுத்துட்டு வந்தாரு. ஒரு நாள் இதை கண்டுபிடிச்ச முனிவர் மன்னர்கிட்ட போய் முறையிடுறாரு. ஆனா மன்னர் அதை பெருசுப்படுத்தாம முனிவரோட முறையீடை அலட்சியப்படுத்தி அனுப்பிடுறாரு. இதனால மனமுடிஞ்ச சாரமா முனிவர் தாயுமானவர் சுவாமியை வணங்கி அவர்கிட்ட முறையிடுறாரு. உடனே தன்னோட பக்தன் படும் துயரத்தை கேட்ட தாயுமானவர் சுவாமி கோபக்கணல் கொண்டு அவ்வூரை நோக்கி தன் பார்வையை திருப்ப உறையூர்ல கடும் வெப்பத்தோட மண்மழை பொழியுது. இதனால ஊரையே மணல் மூடியதால தங்களை காத்துக்கொள்ள எல்லை தெய்வமான வெக்காளியம்மன் கிட்ட மக்கள் சரணடைகிறாங்க. வெக்காளியம்மன் தாயுமானவரை வேண்டி மணல் மலையை நிறுத்துறாங்க. ஆனா மக்களோட வீடெல்லாம் மணல்ல மூழ்கி வெட்ட வெளிதான் அவங்களோட தங்குமிடமாகுது. மக்களோட துயர் கண்ட வெக்காளியம்மன் உங்க எல்லாருக்கும் வீடு கிடைக்கும் வர நானும் உங்களை போல வெட்ட வெளியில இருக்கேன்னு அம்மன் அருளியதா வரலாறு சொல்லுது. இப்பவும் இந்த கோயிலை சுத்தி எழில்மிகு மண்டபம் அமைந்தாலும் நடுவுல வெட்ட வெளியில தான் வெக்காளியம்மன் கருவறை இருக்கு. இந்த கோயிலோட சிறப்பு பிரார்த்தனை வழிபாடு மஞ்சள் பிரார்த்தனை சீட்டு வேண்டுதல், தொழில் நஷ்டம், கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை போன்ற பல்வேறு பிரச்சனைகள் நீங்கவும், நோய் நொடியின்றி நலமா வாழவும், கல்வி பொருளாதார நிலைகள்ல மேம்பாடு அடையவும், தங்களின் தீராத பிரச்சனைகளை நிறைவேற்றிட வேண்டியும் கருவறை அம்மனுக்கு எதிரே இருக்கிற சூளத்துல பக்தர்கள் தங்களோட பிரார்த்தனை சீட்டுகளை எழுதி கட்டுறது தான் இந்த கோயிலோட வழக்கமா இருக்கு. அதாவது ஒரு மஞ்சள் சீட்டுல தங்களோட வேண்டுதல்களை எழுதி இந்த சூளத்துல கட்டி வைப்பாங்க. ரூபாய் 10 கட்டணம் செலுத்தினா திருக்கோயில் நிர்வாகம் சார்பில் பிரார்த்தனை சீட்டு வழங்கப்படுது. தங்கள் பிரார்த்தனையை எழுதுறதுக்கு கோயில் வளாகத்திலேயே தனி இடமும் இருக்கு. வெக்காளி அம்மனை வேண்டுனா திருமண தடை நீங்கும், குழந்தை பேரு கிடைக்கும், வியாபாரம் அபிவிருத்தி அடையும். இப்படி அனைத்து குறைகளையும் தீர்க்கும் பரிகார தலமா இந்த வெக்காளி அம்மன் கோயில் இருக்கு.